இங்கேயே 9 மணி ஆயிடுச்சு. நான் முன்னாடி போகிறேன், அதுக்கப்புறம் 2 பேர் இப்படி வாங்க தான் கழட்ட மாட்டேன். நானும் பவர் பேங்க் வச்சுருக்கேன். ஆஃப்டர் லாங் டைம் இப்போ தான் என்னோடய ஸ்வீட்டி எடுத்துகிட்டு ரைட் கிளம்பியாச்சு. நேற்றுலேருந்து வண்டி கிளைமேட் நல்லா இருக்குது. என்ன ஒரு 8 o'clock கிளம்பி ஓகே போகணும்னா கிளியூர் ஃபால்ஸ். கிளியூர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது? ஏற்காட்டில் உள்ள கிளியூர் ஃபால்ஸ் தான் நான் இது வரைக்கும் போனதில்லை. இப்போ தான் சொல்லிட்டு பொறுமையாக போகலாம். எப்படி தரான் சேலம் இப்போ டைம் ஃபுல் பண்ணியிருக்கேன். சேலம் போயிட்டு நம்ம ஏற்காடு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ டைம் ஃபுல் பண்ணுறோம். ஆல்ரெடி என்ஜாய் பண்ணுறோம்லாம் இருக்குது. நம்மளே பண்ணல, எனக்கு வந்து தான் இருக்குது. ஓகே சார், ரெக்கார்டே ஆகுது. பார்த்தியா, ஆனே வரல. ஆன் பண்ணேன்டா. போ போ போ. நீ ஓகே அழுத்தும் போது கட் ஆயிருக்கும். ஃபஸ்ட்டு போட்டு அப்படியே லைனாக போ. ஹைவேல ரைட்டா? ஓகே, ஒரு வழியாக சேலம் வந்தாச்சு. பரவாயில்ல, ரைடு எக்ஸ்பெக்ட் பண்ணதோட இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. கிளைமேட் ஓகே, நினச்சதோட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்லேயே கண்டினியூஸாக கொஞ்சம் வீடியோஸ்லாம் பண்ணலான்னு இருக்கோம். ஆக்சுவலாக நேற்று என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா, கேமரா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுற ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த மவுண்ட்டை வந்து நம்ம பையன் ஒரு வீட்லேயே வச்சு லாக் பண்ணிட்டு அழகாக கிளம்பிட்டு அதுலேயே என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்கப்போ தான் நம்ம கேமரா ஆக்சரிஸ்லேயே வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி ஹெல்மெட்டுக்கு மேலே வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே, அது எனக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை நம்ம பேஸ்ட் பண்ணி அது காற்றுக்குள்ள விழுந்துருமோ அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டே இருந்தோம். பட் ஆனால் அது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நல்லா பரவாயில்ல, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. மேலே போட்டு பேஸ்ட் பண்ணிட்டு எதுக்கு டெஸ்ட் பண்ணுறதா தூக்கணும். ஹெல்மெட்டோட வெயிட்டு தான் அது காமிச்சு. வந்துட்டோம் கடைசிக்கு. நானும் பைக் ஆன் பண்ணிக்கிறேன். ஏங்கில் கரெக்டாக இருக்கணும். ஏற்காடு வந்தாச்சு. எப்படியோ ஏற்காடு கிளைமேட் தான். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கூலிங் இல்லை. மேபி மேலே போனால் இருக்கான்னு இருந்தாலும் கொஞ்சம் பிஸி ஆகிட்டான். ரொம்ப ஆபத்தாக இருக்குது. மழை இடத்த காலி பண்ணணும். நிற்கிறதே வேஸ்ட். லாகர் ஐட்டமா? monkeys.
ஏற்காடு ஏறிட்டு இருக்கோம். இவனும் நவீன முன்னாடி போயிட்டு இருக்காங்க. கரட்டி பிடிப்போமா? கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்சம் வேகமாக போயிட்டு இருக்கோம். ஏற்காடு 19 கிலோமீட்டர்ஸ். குரங்கெல்லாம் ஒடியான்ட்டுருக்கு, பார்த்து தான் போகணும் போல். எப்படி இன்னைக்கு போகிறக்கு ஈவினிங் ஆயிரம் மாட்டம் இருக்கு. இன்னைக்கு போன மாதிரி தான். போயாச்சுடா. வாவ் வாவ் வாவ். இப்போ டிராஃபிக்கு ஃபுல்லாகவே இருக்குது. பார்த்து தான் கைஸ் போகணும் மாட்டம் இருக்குது. அப்பா பசங்க வேற லெவல் படிட்டு போயிட்டு இருக்கானுங்க. வாவ், ஓ மை காட், செம்மையா இருக்கு. நவீன், யுவன், நாங்கள் 3 பேர் தான் வந்திருக்கோம் இன்னைக்கு ரைடு. இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்கு. எனக்கு வேற திடீர்னு நின்று பேசிக்கிட்டே வரானுங்களே, எப்போ போகிறது? இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்குது. ஏரியாவெலாம் வேறு லெவலில் இருக்குது. இன்றைக்கி கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்குது. நம்ம கூலிங், வெயில் அதிகமாகவும் இல்லை. புயல் வேகத்தில் போயிட்டுருக்காரு. எங்கே போகிறதுக்கு இப்படி போகிறாருன்னு எனக்கு தெரியல. போகிறதே இன்னொரு 10 கிலோமீட்டர் தான், அதுக்கு இந்த வேகத்தில் போயிட்டுருக்கிறாரு. மேலே போக கூலிங் அதிகமாகிட்டே போகுது. ரூல்ஸ் எல்லாம் போட்டு தான் மேனேஜ் பண்ணி போயிட்டுருக்கோம். பைக்கர் பாய்ஸ், பித்தகன் பாய்,
சேட்டை ஓட்டிகிட்டு இருக்காரு ஒரு வாட்டுக்கு வண்டியில் ஓட்ட சொன்னேன். கை ஓடுறது, கால் நீட்டிட்டு ஓடியாருது. ஜஸ்ட் மிஸ்ஸு பண்ணுற சேட்டைக்கு. ஒரு குட்டி ரிவர் கிராசிங்காட்ட இருக்கு. வேற லெவல் பண்ணிட்டு லாங் வைடு. ஃபோட்டோ ஷூட் எடுப்பாங்க போல. பல்சர் குரூப்ஸ் வய வித்த காட்டிட்டு போயிட்டுருக்குறான். பட்டு பத்திரமா போயிட்டான்னா போதும் மேலே போகிற வரி. இங்கே போ இருபது தான் தேர்டு ஹேர்பின் பண்டு. இன்னும் 20ல் 17 இருக்குது. இப்போ தான் 3 கிராஸ் பண்ணியிருக்கிறோம். மாலை என்எஸ் போய் பூந்து எடுத்துகிட்டு போகிறாரு. அழகிலேன்னெலாம் பார்க்காம ஒரு ரோட்டு தட்டி வீசுகிறாரு போல். அடுத்து நம்மளால் கிளம்பிட்டாரு. நம்மளும் போவோம். அதான் 5வது வந்திருக்குமா. பாருங்க பஸ் மேப் எப்படி இருக்குன்ட்டு. வளைஞ்சு 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 போயிட்டு இருக்கு. 6வது ஹேர்பின் பண்டு. டயர் கண்டிஷனுக்கு வேகமாகவும் திருப்ப முடியல, பயமாகவே இருக்குது. ஆஃப் டயர் கண்டிஷன் தான் இருக்குது. அதனால் டயரெல்லாம் புதுசு காட்டி ஜம்முன்னு பறக்கிறானுங்க. சிக்கு சிக்கா வேறு லெவல் ரைடு போயிட்டு இருக்கு. இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்கு கேஸ் ஏற்காடு போக. நாங்களும் ஓட்டுவோம்ல. இங்கே பைக்கர் குரூப்ஸ். போ 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 போ. யாருப்பா நீயே பெண்டில் வந்து வண்டி நிறுத்திட்டு. அவுட்லாண்டர் எல்லாம் ஜோடி ஜோடியாக போயிட்டு இருக்காங்க. நாம்
கடைசி வரையும் சிங்கிள் தான் நாட்டிருக்கு. ரப்பர் டீன்னு நினைக்கிறேன். எஸ், ரப்பர் டீ தான். எங்கே நம்ம என்எஸ் பையை காணா. 15வது ஏர்பின் பெண்ட் அதுக்குள்ளேயே. பைக் ஸ்க்ரூ. நியூ இயருங்காட்டி எல்லாமே பைக் குரூப்பாகவே போயிட்டுருக்கு. கார் விட பைக் அதிகமாக போயிட்டுருக்கு. ரப்பர் எஸ்டேட்டுக்குள்ளே தான் போயிட்டுருக்குறோங்க நம்ம இப்போ. வாவ் வாவ், சூப்பராக இருக்குப்பா. கிளைமேட் வேறு லெவலு. வியூ பாருங்க கைஸ் எப்படி இருக்குட்டு. வேறு லெவலில் இருக்குது. ரியல் ரைடராட்ட போயிட்டுருக்காரு இவர் தான். சாரி, டூரர். வேறு லெவலில் இருக்கீங்க. மேலே உழுகுற மாதிரியே எல்லாம் மரம் இருக்கு. எல்லாமே ரப்பர் மரம் தான் நாட்டு. சாரி, ரப்பர் ட்ரீ ஆரம்பிச்சிருச்சு. ஓ, நம்ம மிஸ்டுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கோமா? ஓ மை காட். எங்கள் வண்டிக்கு எங்கள் நேரத்துக்கு வண்டி வரலையே. பாருங்க வியூஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம், வெறும் பனி மூட்டத்துக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்குது கேஸ் போகிறக்கு. ஏன் போயிடும் அழுத்தி பிடிச்சி. மணி எத்தனை? 12:30 ஆகிடுச்சு. அப்படியே 1 o'clock போய் ஆகணும். வா 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 வா, லுக் லைக் ஹெவன். புகை மூட்டத்துக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். ஓ, இங்கே பாருங்க கைஸ். இது யூக்கலிப்டஸ் மரம். எஸ், யூக்கலிப்டஸ் தான். ஒருத்தர் சோலோ ரைடர் போயிட்டு இருக்காரு. நம்மகிட்ட பெட்ரோல் இருக்குது ஆல்ரெடி. நான் வரப்பையும் அடிச்சிட்டேன். பெட்ரோல் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ரிட்டர்ன் போகிற வரி. எல்லோரும் ஓரளவுக்கு பெட்ரோல் அடிச்சுட்டு தான் வந்திருக்கோம். இவர் வேறு எதுக்காக கூப்பிட்றாரு? ஓ, நான் முன்னாடி போகிறதாவே இவர் பின்னாடி வராராம. சாமி, நீங்கள் அப்புறம் தாங்க முடியலையா? டெஸ்டினி எங்கள் டெஸ்டினியும் வந்த வச்சு. பட் நாங்கள் இங்கே ஏற்காடு போகிறக்காக வரல. நாங்கள் வந்தது கிளியூர் ஃபால்ஸுக்கு தான். சரி, இந்த வழியில் போயிட்டு போவோம், எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். ஓ, போட்டிங்கெல்லாம் இருக்கா? இதுதான் ஏற்காடு ரீச் ஆயிடுச்சு. போர்டே வச்சுருக்காங்க பாரு. 3 கிலோமீட்டர் தான் கிளியூர் நீர்வீழ்ச்சி. ஜஸ்ட் 2.3 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டோம். நார்மல் வீடியோ தான்.